ஹை ஃப்ரெண்ட்ஸ், நகை திருடிய வழக்கில் கைதாகியிருக்கிற அர்ச்சிதா அப்படின்ற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க, அதாவது டிவிகேல முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி பொய்யான ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. தந்தி டிவி மாதிரி சில நியூஸ் சேனல்ஸே இந்த பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதை தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அபிஷியலா கிளாரிபிகேஷனும் பண்ணியிருக்காங்க. அதாவது அர்ச்சிதா அப்படின்ற இந்த குறிப்பிட்ட நபர் தமிழக வெற்றி கழகத்துல எந்த பதவியிலும் இல்லை. ஸோ இவங்கள தமிழக வெற்றி கழகத்தோட இணைச்சு தவறான தகவலை பரப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இவங்களோட சோசியல் மீடியா போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தா இவங்க திமுகவை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. திமுகவில் பொறுப்புலாம் இருக்காங்களான்னு தெரியல. பட் திமுக கொடியோட இவங்க இருக்கிற போட்டோஸ்லாம் இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை டிவிக்கோட இணைச்சு இந்த மாதிரி நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. அண்ட் உண்மை என்னன்னு கூட தெரியாம இன்ஸ்டா குழந்தை வைஷ்ணவி அவர்கள் டிவிகே கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் பெண்கள் இப்படிதான் இருக்காங்க, இவங்களுக்குலாம் எப்படி கட்சி தலைவர் பதவி கொடுத்தாரு, இதை பத்தி நான் ஏதாவது சொன்னா என்ன ஆபாசமா திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பட் உண்மை என்னன்னா அந்த பெண்ணும் டிஎம்கே உறுப்பினர். அது தெரியாம முந்திரி கொட்ட மாதிரி இந்த ஒரு போஸ்ட் போட்டுட்டு இதுல தளபதி ஃபேன்ஸ் வேற திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நியூஸ் போடும்போது நியூஸ் சேனல்ஸும் இதை வெரிஃபை பண்ணிட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிவிக்கே பெண் நிர்வாகின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை சம்பந்தப்படுத்தி மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது வேற யாரும் இருக்காது, ஒரு கட்சியோட ஐடிவிங்க தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.